ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மண்டே. இன்னைக்கு வந்து மண்டே எல்லோரும் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஒர்க்குக்கு போயிருப்போம். ஸோ நானும் வந்து இன்னும் ஒர்க் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லன்ச் பிரேக்கு. இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாரு, காலையிலே சொல்லியிருந்தாரு நான் வந்து மட்டன் வாங்கிட்டு வரேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி நம்ம மட்டன் பண்ணுறது வந்து vlog எடுத்து போடுவோம், வேறு வீடியோஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால சரி ஓகே நம்ம வந்து அந்த மட்டனை வந்து vlog எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து டைம் வந்து இங்கே வந்து யூஸ்வலாக மட்டன் சிக்கன்லாம் வாங்கினா கொஞ்சம் அர்லியாகவே கிளம்பி போனால் தான் நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்சம் வாங்க முடியும். ஏன்னா எல்லாருமே வாங்கிடுவாங்க. மத்தியானத்தில் வந்து ஷாப்ஸ் அவ்வளோவா இருக்காது. அப்படி வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் மெயினில் போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன்னா மட்டன் இருக்காது, போய் வாங்கிட்டு வாங்க. 1:30க்கா கிளம்பி போனால் மட்டன் இருக்குமா? ஸோ 1 மணிக்கே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. நான் சொன்னேன் தண்ணி சாதம் போட்டு நம்ம தேங்காய் துருவி போட்டு இந்த ஸ்ரீலங்காவில் லெமன்லாம் போட்டு சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஏன்னா எனக்கு தொண்டை எரிஞ்சிட்டு இருக்கு ரொம்ப, அந்த இன்னும் சரியாகலை எனக்கு. ஸோ அதனால் வந்து தண்ணி சாதமாக சாப்பிட்லாம். ஆனால் இப்போ உங்கள் அண்ணா மட்டன் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு வெயிட் பண்ணுங்க, வாங்க போய் பார்த்தீங்கன்னா பிரியாணியை வாங்கி வச்சு சோறுதான் முக்கிய மக்களே. ஆனால் நீ இருக்க பாரு, இப்போ இதை வச்சுக்கிட்டே என்னை சாப்பிடு, நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உரைக்கல, நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு உரைக்காது, எனக்கு உரைக்கும். இப்போ பாருங்கள் மக்களே, வாங்கிட்டு வந்த பிரியாணியை வந்து நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கொடுத்தேன், நான் சாப்பிட்டேன் ஒரு மனத்தன்மைக்கு. அதுக்கு போயிட்டு சண்டை பிடிச்சிட்டு போய் அந்த கதிரையில் இருக்காள் பாருங்களேன். என்னன்னு கேட்டால் அந்த பாலும் சோறுன்னு தரலையா? நான் என்ன செய்ய பாலுஞ்சோறுக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு இன்றைக்கு பிரியாணி சாப்பிடும் போது நான் வாங்கிட்டு வந்தேன். பாலஞ்சோறுன்னு தரலன்றதுக்காண்டி நான் என்ன செய்ய? தேங்காய் திருவி பாலை புரிஞ்சு சாப்பிட வேண்டியதான். அதே அதுக்காண்டி சண்டையை பிடிச்சிருக்காள். பைத்தியமாண்டு விளங்குது இல்லை எனக்கு. ஏதோ அந்த முறைச்சி திரிக்கிற மாதிரி பாரு மூக்கே மொழியேமா. என்ன சொன்னா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்னா என்னால் முழுசும் சாப்பிடல. இங்கே பாருங்க, தேங்காய் திருவி தேங்காய் ஆறு வச்சு நான் வைக்கல, நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. சரி மக்களே, சிரிச்சிட்டாள். சரி தேங்காய் இல்லை நான் வைக்கலடி. லூசு பைத்தியமாய் கதைக்காது, நான் வைக்கல. நீங்களே உடைப்பீங்களா தேங்காய்? இனிமேல் என்னிட்ட கேளுங்க தேங்காய் உடைச்சி தாண்டு சொல்லி. அதுக்கு பிறகு என்னட்டு தெரியும். அதான் தேங்காய் உடைச்சி போட்டு தேங்காய் திருவிழா கூட நான் புதுசாக வாங்கி கொடுத்துருக்கேன். என்னதான் பாருங்க, தேங்காய் உடைக்கிறது கூட நான் தான் உடைச்சி கொடுக்கணும். ஆனால் ஒரு மனைவி சாப்பிடாம இருக்கும்போது ஒரு புருஷன் வந்து சாப்பிடலாம். நல்ல வயிறு ஃபுல்லாக பிரியாணி வாங்கிட்டு வந்து நாங்கள் திருவிக்கிறோன்னே, நீங்கள் ஒன்றும் திருவிக்க. இப்போ உங்களாலே உடைக்க முடியலையே, என்னால் எப்படி உடைக்க முடியும்? இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. 10 அதுக்கு இந்த துருவி இந்த தேங்காய் வைத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. கேட்டால் நான் வைக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்லாம் வந்து தேங்காய் திருவுன்னு சொன்னால் ஓடிடுவாள், வரமாட்டாள். இப்போ அவளாவே இங்கே பாருங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து திருவிழா வாங்கி கொண்டு கொடுத்துறான் திருவிழா. அதில் அவருக்கு திருவிழத்துக்கு விருப்பம் கொடுத்தாவன். திருவ தொடங்கினாவனா நிப்பாட்ட மாட்டாவும், ஃபுல்லாக திரும்பி முடிச்சிருவா. அப்படியே என்ன நீ இப்படி பண்ணியிருக்காண்டா? இல்லைடா திருவிழத்துக்கு விருப்பமா இருக்குன்ட்டு அப்படியே திரும்பிடுவாள். சரி சரி போதும் போதும் இன்னைக்கு போதுமா சாப்பாடு? அவ்வளோ அதை போட்டு புளிஞ்சு போட்டு சாப்பிட்றது அவர் என்ன செய்ய போகிறேன் இருக்குன்றதுக்காக வேண்டி பாருங்க மக்கள் இவள் செய்யற வேலையை. தேங்காய் போட்டு தின்ன போறாங்க. இப்போ இதுக்குள்ள சோறு எடுத்தாச்சு, அதுக்கு மேல போடுங்க, அப்படியே போடுங்க நல்லா தேங்காய் அப்படியே போடுங்க. நான் சொன்னேன் தானே நிறைய இருக்குன்னு சொல்லி. பரவாயில்ல, தேங்காய் தின்னு. சரி இப்போ இதில் என்ன செய்யணுமாண்டா அப்படியே போட்டு பிரட்டுங்க. முதல் கையால் பிரட்டிட்டு நைஸா தண்ணி கொஞ்சம் விட்டு, இப்போ தண்ணி கொஞ்சம் போடணும், இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இப்போ பிணைங்க நல்லா. இப்போ பால் வருதா பிணைஞ்சோன்னே இதுக்கு நீங்கள் தேங்காய் பூவையும் எடுத்து பாலாக்கி போட்டும் விடலாம். இது தேங்காயோட சாப்பிட்டா பரவாயில்ல, நீங்கள் தேங்காய் தின்றது விருப்பம் தானே உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விடலாம். இப்போ போட்டு பிணைங்க வடிவம். இதில் வந்து லைட்டாக உப்பு தூவிட்டு. நான் ஏன் இந்த சாப்பாடு சாப்பிட்றேன்னா எனக்கு தொண்டை ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து தேங்காய் பால் சொல்லுவாங்க. அதனால தான் எங்கள் அம்மா தான் இது பெரட்டி தருவாங்க. இதோட வந்து இப்போ சீனி கொஞ்சம் போட்டுட்டு
ஏன்னா இங்கே நம்ம இந்தியாவில் இது மாதிரி சாப்பிடுவாங்களான்னு தெரியல, மேபி வேறு வேறு சைடில் சாப்பிடுவாங்க. பட் நான் இப்படி தான் இதை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் தொண்டை புண்ணுக்கு எதமா. சரி இப்போ பாருங்க அந்த ஃபேஸு நல்லா இருக்கேன். துண்ணுங்க இதை கேட்டுக்கு இந்த தான் 2 பேரும் சாப்பிடலான்ட்டு இருந்தோம். தின்னுங்க நல்லா. போயிட்டு உஷாரா பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட்டு சண்டை போட்டிருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. சூப்பராக இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இதில் அம்மா ஸ்ரீலங்காவில் வந்து மாம்பழம் போட்டு தருவாங்க, அப்புறம் வந்து இது இருந்தால் பேரிச்சப்பழம் இருந்தால் அதுவும் போட்டு சாப்பிடுவோம். இதெல்லாம் பழைய ரகங்கள் நாங்கள்லாம் அந்நேரமே சாப்பிட்டது. இதுக்கு எந்த காம்பினேஷன்டா ஊறுகாய், தேசிக்காய் ஊறுகாய் இருக்குல்ல, எலுமிச்சை ஊறுகாய், அதோட இதை சும்மா ஒரு ட்ரொப் விட்டு பிணைஞ்சியோட அடிச்சா அவ்வளோ சொத்தையை முடிச்சுக்கலாம். எங்கள் அம்மா லெமன் கூட விட்டு தருவாங்க, அது கூட விட்டு சாப்பிடலாம். ஒரு தொண்டையில. சரி ஓகே மக்களே, அவளோட புன்னகையோட பாருங்க இப்படி முகம் வந்து புன்னகைச்சிட்டு புன்னகையா இருக்கிறாள். ஓகே, இந்த சண்டை சமாதானத்தில் முடிஞ்சிட்டு இந்த பால் சோறு சாப்பிட்டதால பரவாயில்ல. ரியல் சண்டையை ஒரு நாள் நான் தெரியாம கேமரா வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சீக்கிரம் கூடிய விரைவில் அது வரும். அந்த உப்பு போட்டல் திறந்தே இல்லைன்னா மூடணும், அதையும் சொல்லி தரேன். சரியா? அதையும் மூடணும் உப்பு போத்தல் எடுத்து. ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா எடுத்து இடத்துல வைக்கணும் தான். தேங்காய் இப்ப திருவிழா இங்க வர இங்க இருக்கு, திருவிழா இருக்கு. இப்ப வாங்க போறாள் அடி, அதான் நடக்க போகுது. தேங்காய் துருவிட்டு அந்த சரட்டையை கூட எடுத்து ஃப்ரிட்ஜில், அதான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். எந்த வெங்காயம் வச்சு வெறியா நான் வைக்கல, அதான் சொல்றேன் நான் வைக்கல, அவ நீ தான் வச்சிருப்பான் அன்னைக்கு. சரி மக்களே, அவ சாப்பிட்றா, சிரிச்சு சாப்பிடட்டு, நீங்க பார்த்துக்கணும். சூப்பரான ஒரு தேங்காய் சாதம் வந்து சாப்பிட்டுட்டேன். தேங்காய் சாதம் வந்து இங்கே வந்து தேங்காய் துருவி போட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். தேங்காய் சாதம் நம்ம இங்கே இந்தியாவில் எப்படி சாப்பிடுவோன்னு. பட் ஸ்ரீலங்காவில் இது ரொம்ப ஃபேமஸ், காலையில் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க தேங்காய்லாம் துருவி போட்டு. பட் இப்போ தொண்டை புண்ணுக்கு வந்து இந்த மெத்தடில் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மம்ஸ் வைரஸ் வந்துட்டு போனதுக்கப்புறமா ஃபுல்லாகவே இன்னுமுமே வந்து தொண்டைக்குள்ளே வந்து அதாவது நிறைய புண்ணாக தான் இருக்குது. அதில் வந்து இன்னும் கூலாக தான் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். காரமாக வந்து இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. அதையும் மீறி காரமாக சாப்பிட்டா ரொம்ப அப்படியே பேர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் தான் இவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து பழைய சாதம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் ஏதாவது மட்டன் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பட் மட்டன் வரல. அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த கனெக்ட் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு தான். சரி இன்னைக்கு ஏதாவது வீடியோவில் ஏதோ ஒரு விளாக்ஸ் எடுத்து சண்டை பிடித்த எனது மனைவி அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லாருக்கும் வந்து நன்றி. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கதிர்காம யாத்திரை வீடியோ போட்டிருந்தாங்க, எல்லாருமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணிருங்க. எல்லாருக்குமே வந்து கந்தனின் அருள் கிடைக்கிறதுக்கு நான் மீண்டும் ஒரு முறை பிரார்த்திக்கிறேன். அதோட வந்து இந்த காணொளி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சில இதுகள் வந்து விடுபட்டுட்டு, அந்த பிள்ளையாரடி கோவில் விடுபட்டுட்டு, அதுக்கு வந்து நான் எடுத்த நாள் அது எடிட்டிங்கில் ஏதோ ஒரு இதில் வந்து விடுபட்டுட்டு, அதே மாதிரி லாஸ்ட் டே வந்து ஃபோனில் வந்து ஃபுல்லாகவே அவருக்கு சார்ஜ் போயிடுச்சு. எடுத்துகிட்டு போன பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இல்லை. அப்போ தான் நான் காண்டாக்ட் பண்ண அவரை, என்னாச்சு எடுத்தீங்கன்னா. லாஸ்ட் டேயில் கொஞ்சம் அங்கங்கே விட்டுருக்கோம், ஆனால் இருந்தாலும் கவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதில் நாங்கள் பாதி கொடுத்துட்டோம் இல்லையா, ஃபுல்லாகவே கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். பட் மோஸ்ட்லி இந்த சார்ஜ் பிரச்சனை, பேக்கப்லாம் இருந்தும் எங்களால் வந்து கொஞ்சம் இல்லை. பட் இவர் எடுத்த வீடியோ எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து, அந்த வெயிட்டு வச்சுட்டு நடந்து போயிட்டு கேமராவும் பிடிச்சிட்டு எல்லாருக்குமே வந்து இப்போ எனக்குலாம் வந்து டவுட் இருந்தது, எப்படி இருக்கும் அந்த நடந்து போகிற விஷயங்கள், எப்படி இருக்கும், அது எங்கே தங்குவாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, என்ன நடக்கும்ன்றதெல்லாம் எனக்கே தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்தது. ஓகே, இவ்வளோ சேஃப்டி பர்பஸ் இருக்கும், நம்ம பயப்பட வேணாம். போகும்போது வந்து எந்த வித இதுவும் இருக்காது, பயமே இருக்காது. ஏன்டா அதுக்கு வந்து முருகன் விட மாட்டார். அப்போ அதால் வந்து நார்மலாக போயிடுவோம். என்ன கொஞ்சம் நடக்கணும், அவ்வளோதான். அந்த வெயில் நேரத்தில் வந்து கொஞ்சம் அம்புட்டம், அதாவது வெயிலுக்குள்ளே மாட்டினோம்னு சொன்னால் நம்மளை வாங்கிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன பார்த்தாலே விளங்கும் நினைக்கிறேன். 4 நாள் நடையில் அதுதான் நான் கேட்டேன். சன்ஸ்க்ரீன்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்தேன். க்ரீமாவது மூஞ்சி போட்டு நடந்துருக்கலாம்ல, அதெல்லாம் போட்டு நடக்கக்கூடாதாம்மா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் வெள்ளையாவார், ஒரு 2 மாதம் கழிச்சு வெள்ளையாவார்னு நினைக்கிறேன். எங்களால் இந்தியன் கல்ச்சர், ஸ்ரீலங்கன் கல்ச்சர் எவ்வளோ எங்களால் போட முடியுமோ அதை நாங்கள் இன்னும் சூன், அதாவது இன்னும் மிக விரைவில் வந்து நாங்கள் உங்களை ஒரு இடத்துல சந்திப்போம். பார்க்க தேவையில்லை, சந்திப்போம். அது போகிற பிளான்ல இருக்கிறேன். விட மாட்டேன், இனிமேல் தனியாக விடுறதா உங்களோட தான். 2 பேரும் தான் போக போகிறோம். 2 பேரும் தான் போகும். இந்த வாட்டி இவரை தனியாக விட்டு நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ அதனால இனிமேல் இளங்கோவை வந்து தனியாக அனுப்பவே மாட்டேன் ஸ்ரீலங்காவுக்கு.
ஸோ நெக்ஸ்ட் டைம் கதிர்காமம் மேபி நானும் நடந்து வந்தாலும் வருவேன், சொல்ல முடியாது. மிக உயர்ந்த ஒரு மாமனிதர் இதுக்கு போகிற பிளான் ஒன்று இருக்கு. போயிட்டு வீடியோ எடுத்து போடும்போது சொல்லலாம். ஓகே, பாய் மக்களே, பாய் பாய் மக்களே.